குப்பாயம்மா பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேங்க. நீங்களும் நல்லா இருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் உங்களை. நீங்கள் இப்போது ஒரு தாய்ங்களுக்கெல்லாம் ஒரு அட்வைஸ்ங்க. நீங்கள் அதை ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு மனசுக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்யுங்க. ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு நாமளும் பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்காக அவங்கள குப்பாயமாக அட்வைஸ் பண்ணுறாங்கன்றத தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போது நம்ம பிள்ளைங்கள நாம் ஒரு காலேஜே போனாலும் சரி, வீட்லேயே இருந்தாலும் சரிங்க, நாம் பிள்ளைங்களை நம்பணும். ஒரு தாய்ங்கிறவ பெத்த பிள்ளையை நம்பணும். அதுக்குன்னு நாம் ஒரு கண்டிஷனாக ரொம்ப கண்டிஷனாகவும் வச்சு அங்கே போகாத இங்கே போகாத அவங்க கூட பேசாத அப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. பெரிய விடுங்க பிள்ளைங்களை. அதுங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நல்ல புத்தியாக சொல்லி கொடுங்க. காலையில் எழுந்திரிங்க, வீட்டு வேலையை பாருங்கள், அதை செய்யுங்க. சமையல் அம்மாவோட பழக்கத்தை நல்ல பழக்கத்தை கற்றுக்குங்க. காலையில் எழுந்திரிச்சு ஒரு வாசு கூட்டி ஒரு கோலம் போடுங்கன்னு சொல்லுங்கள். குளிச்சுட்டு நீட்டாக காலேஜ் கிளம்புன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு தாய்ங்க நம்ம சொல்லி கொடுக்குறது ஒரு நல்ல பழக்க வழக்கம். இதை விட்டு போட்டு நீங்கள் எழுந்திரிச்சு அப்படியா இப்படியான்னு பிள்ளைங்களை திட்டிக்கிட்டு தவறான வார்த்தைகள் பேசிக்கிட்டு அதுங்க மனசு நோகடிக்கூடாதுங்க. பிள்ளைங்க எப்பவுமே தாய்ங்கிட்ட ஏன் ஒருத்தரை விரும்புறது கூட சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா, நாம் நடந்துக்கிறது அதுங்கிட்ட ரொம்ப கடிச்சாக இருக்கிறதுனால தான் அதுங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் பிள்ளைங்கள நீங்கள் பாருங்கள், நல்லா ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி பாருங்கள். நம்ம ஒரு நல்ல ஐயோ நம்ம அம்மா நல்லம்மா, நம்ம எது சொன்னாலும் சரி நம்மளுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க, நம்ம பேச்சு கேட்பாங்க அப்படிங்கிறது அதுங்களுக்கு நல்ல ஒரு புத்தி இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுங்களை கடிக்கிறீங்க. அப்போ அதுங்களுக்கு மனசில் என்ன தோணும், இதை போய் அம்மாட்ட சொன்னால் அம்மா திட்டுவா, அப்பாட்ட சொல்லி அப்பா அடிப்பாங்க அப்படிங்கிற தவறான எண்ணங்கள் தான் பிள்ளைங்களுக்கு வரும். அதனால நம்ம தாயுமே பிள்ளைங்கள லூஸில் விடணுங்க. லூஸுன்னா ரொம்ப லூஸில் நைட்டு பிள்ளைங்கள வெளியே போனால் காணாம போகிறது, அங்கே போய் நிற்கிற அந்த பழக்கத்துக்கெல்லாம் விடக்கூடாது. நான் பழக்க வழக்கத்துக்கு சொல்கிறேன். பிள்ளைங்க 6 மணி ஆனால் வீட்டில் தான் இருக்கணும். பட்ட பிள்ளைங்க எங்கே போனாலும் வெளியே போனாலும் 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்துடணும்னு ஒரு பழக்கத்தை சொல்லி கொடுங்க. ஒரு 6 மணிக்கு மேலே 8 மணி இப்படியெல்லாம் வந்தாங்கன்னா, ஏம்மா இவ்வளோ லேட்டு அப்படியே அப்படின்னு ஒரு நல்ல ஒரு புத்தியாக கேளுங்க. அதுதாங்க பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்குற ஒரு நல்ல பாடம். நல்லா பெரியவங்களை மதியுங்க, பெரியவங்கிட்ட நல்லா அன்பாக பேசுங்க, குழந்தைங்கிட்ட ஒரு அன்பாக இருங்க, தாய் தப்பனை நல்லா மதிங்கம்மான்னு நீங்கள் சொல்லி கொடுங்க. பெற்றவங்க நாம் தாங்க சொல்லணும். பிள்ளைகளுக்கு ஒரு புத்திமதி சொன்னாட்டா அதுங்க அதை கேட்டு வளருங்க. நம்ம 90க்கு நாம்பளும் அதுங்களை அதை இதைன்னு சொல்லிட்டு நொடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க வழக்கம் வராதுங்க. அதுங்களாம் மைண்டில் எதையோ உணர்த்திக்கிட்டு அதுங்களா எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால் தயவு செஞ்சு பிள்ளைங்களையும் நம்புங்க. அதே மாதிரி பிள்ளைங்களும் தாய்ங்களும் நம்புங்க. நம்பி எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கள். அம்மா அப்பாவை ஃப்ரெண்டாக நினைங்க. முன்ன ஒரு பாரமாக நினைக்காதீங்க. ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி ஐயோ நம்ம அம்மா நல்லம்மா அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்குங்க. நம்ம தாய்க்கு தாங்க அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல பழக்கத்தை நாம் தான் கொடுக்குறோம். அதனால் நல்லா ஒரு 4 பேர்த்துக்கிட்ட அன்பாக பேசுங்க, அன்பாக பழகுங்க, நல்லா படிங்கம்மா. நல்லா படித்து நீங்கள் அந்த வேலைக்கு போங்கம்மா, ஒரு டாக்டர் ஆகுங்க, ஒரு இன்ஜினியர் ஆகுங்கன்னு நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்த்துங்கம்மா. அதுதாங்கம்மா நல்ல ஒரு பண்பாடு. நம்ம கலாச்சாரமே அதுதான். அதை தயவு செஞ்சு நம்ம கலாச்சாரத்தை யாருமே மறக்காதீங்க. நம்ம பெற்றவளுங்க அதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு சொத்து. அதனால குப்பாயம்மா ஆகுனா அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு தப்பாக நினச்சிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.